அதை அறிந்து ராவணனால் ஏவப்பட்டு வந்த சேனாதிபதிகள் அனைவரையும் மந்திரி குமாரர்கள் 7வரையும் முடித்து ராவணனது புதல்வனாகிய அக்ஷன் என்பவனையும் பொடிபடுத்தி இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தினால் சிறிது பொழுது கட்டுண்டிருந்து தான் அஸ்தினத்தினிருந்து விடுபட்டறிந்தும் தன்னை கயிற்றால் கட்டிக்கொண்டு போகும் ராட்சசர்களை சிதறும்படி செய்ய வல்ல மகாவீரனாயிருந்தும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு சீதை இருக்கும் இடம் தவிர இலங்கை முழுவதையும் தீ மூட்டிவிட்டு ஸ்ரீராமனை அடைந்து வலம் செய்து வணங்கி கண்டேன் சீதையை என்று யாவும் உள்ளபடி விண்ணப்பம் செய்தான். பிறகு ராமன் சுக்ரீவன் முதலான வானரப்படையுடன் கடற்கரை சேர்ந்து அங்கு வழிவிடாமையாலே அம்பினால் அதனை அடிக்காண கலக்கினான். பின்பு கடலரசனும் தன் வடிவம் கொண்டு வந்து தன்மேல் அணை கட்டி அவ்வழியாக போகலாம் என்ன ராமனும் நலனை கொண்டு அணை கட்டுவித்து அவ்வழியாக இலங்கை சேர்ந்து யுத்தத்தில் ராவணனை கொன்று சீதாதேவியை அடைந்தான். பின்பு ராமன் நம் வீரத்தன்மைக்கு ஏற்ப வைரியை வென்றோம் ஆயினும் பிற வீட்டில் 10 மாதம் இருந்தவளை நாம் என்னிடம் ஏற்றுக்கொள்வது என்று சிந்தித்து தேவதைகளும் வானரர்களும் நிறைந்த சபையில் சீதையை பார்த்து சில வார்த்தைகள் சொல்ல கற்புதானே வடிவெடுத்த சீதாதேவியும் அவ்வார்த்தைகளை பொறாமல் அக்னியில் பிரவேசித்தாள். உடனே அக்னியும் அவளை கையில் ஏந்தி கொண்டு ராமனை பார்த்து, இவள் மாசற்றவள், இவளை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்ன ராமனும் அண்ணனமே அங்கீகரித்து அகமகிழ்ந்து விளங்கினான். அப்போது தேவதைகள் அனைவரும் ராமனை பூஜித்தார்கள். தேவர்களும் முனிவர்களும் மற்றுமுள்ள ஜங்கம ஸ்தாவரங்கள் நிறைந்த உலகங்களும் மிக களித்தன. பிறகு ராமன் விபீஷ்ணனை இலங்கையில் அரக்கர்களுக்கு அரசனாக்கி தான் நினைத்த காரியம் நிறைவேறினது பற்றி மனக்களிப்புற்று மகிழ்ந்தான். பின்பு தேவர்களின் வரபலத்தினால் போர்க்களத்தில் மாண்டு கிடந்த வானரர்களை எழுப்பிக் கொண்டு அன்பர்கள் புடைசூழ புஷ்பக விமானம் ஏறி அயோத்திக்கு புறப்பட்டு போகும்போது பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்து தான் வருவதை பரதனிடம் சொல்லுமாறு முந்துர அனுமானை அனுப்பினான். பின்பு ராமன் சுக்ரீவன் முதலானவர்களோடு மீளவும் புஷ்பக விமானம் ஏறி முன்னடந்த கதைகளை சொல்லிக்கொண்டு நந்தி கிராமத்தை அடைந்து அங்கு நின்று அயோத்தியைக்கு வந்து தம்பிகளுடன் சேர்ந்து ஜடையை விடுத்து நன்றாக அலங்காரங்கள் செய்து கொண்டு திவ்ய சிம்மாசனத்தில் பிராட்டியோடு அமர்ந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாண்டு வந்தனன். இன்னனும் ஸ்ரீராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் போது சகல ஜனங்களும் தம் தம் இஷ்டங்களையெல்லாம் பெற்று மகிழ்ந்தனர். ராமனும் அநேக அஸ்வமேத யாகங்கள் செய்து அந்தணர்கட்கு பல வகையான தானங்களையும் செய்து வைகுந்தம் ஏறப் போகிறான். ராமன் இவ்வுலகில் ராஜவம்சங்களை 100 மடங்கு அதிகமாக நிலைநிறுத்தப் போகிறான். இன்னனும் உலகில் தர்மஸ்தாபனம் பண்ணி 11,000 வருஷம் பிரஜைகளின் முகம் குன்றாமல் அரசு புரிந்து பிரம்மலோக தேர போகிறான். இந்த ஸ்ரீராம சரித்திரமானது வேதங்களோடு ஒத்து தன்னை ஆதரிப்பவர்களை புனிதராக்கி மேன்மேலும் சகல நன்மைகளையும் பயக்கும். எல்லோரும் இக்கதையை படித்தும் கேட்டும் இன்புறுவர் என்று இவ்விதமாக சம்ஷேப ராமாயணத்தை வால்மீகி முனிவருக்கு நாரத பகவான் உபதேசித்தனன்.